அரசியல் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட வேண்டிய, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளே நாட்டு மக்களை ஏமாற்றுவதையும், நாட்டு மக்களுக்கு அநியாயம் செய்வதையும், நீதிகள் எல்லாம் செல்வத்துக்காகவும் கட்சிக்காகவும் மீறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் உலகத்தில் எல்லா இடத்திலையும் நாம் பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் சராசரி மனிதனுடைய மனதில் இதிலிருந்தால் மீட்சி கிடைக்காதா, இந்த அநியாயங்களையெல்லாம் தட்டி கேட்க ஒருவரும் வரமாட்டாங்களா என்கிற ஏக்கம் இருக்கிறது. இந்த ஏக்கத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறவன் அரசியலுக்கு வந்தால் வரவேற்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அவன் தீமைக்கு எதிராக போராடுவான்னு நம்புகிறாங்க. சினிமா என்கிறது நடிப்பு என்று தெளிவாக தெரிஞ்சாலும் சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவர் வந்தால் ஒரு நல்ல ஆட்சி தருவார் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அதுக்கு பின்னால் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ மக்கள் எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறது, அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நீதியான தலைவன் வரமாட்டானா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு முஸ்லீம்களை பொறுத்தளவில் பொதுவாக இமாம் மஹ்தி என்கிற ஒருவர் வருவார், நீதியான ஆட்சி செய்வார் என்கிற செய்தி பரவலாக இருக்கிற காரணத்தினால் பொதுவாக எல்லா முஸ்லீம்களிடத்திலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. மஹ்தி வரமாட்டாரா, அவர் வர்றதுக்குரிய காலம் வரலையா, பல நாடுகளில் முஸ்லீம்களுக்கு எதிரான அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குதே, வரமாட்டாரா. இது ஆப்கான் போர் நடக்கிற நேரத்திலையும் இந்த மாதிரி சிந்தனை இருந்துச்சு. ஈராக்குக்கு எதிராக தாக்குதல் நடக்கிற நேரமும் இந்த சிந்தனை இருந்துச்சு. இப்போது பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளை பார்க்கிற போதும் இதிலெல்லாம் விடுதலை கிடைக்காதா என்கிற ஒரு ஏக்கம் ஒன்று மனித இனத்தில் இருக்குது. இந்த ஏக்கம் நியாயமானது. ஆனால் அல்லாஹ் எப்போ டைம் நிர்ணயிச்சானோ அதுதான் அவர் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்குது. நாங்கள் ஆசைப்படுறதை வச்சு இது நடக்காது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் வைக்கும் நினைக்கிறேன், ஒரு 18-19 வயதுக்குள்ள ஒரு இளைஞர் வந்து வீட்டுக்கு தேடி வந்து கதைக்கும் போது அவர் சொன்னார், எனக்கு இமாம் மஹ்தியோட சேர்ந்து போராடணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னார். சொல்லி கொஞ்ச நேரத்திலே சொல்கிறார், திரும்ப கேட்குறாரு, ஹஸ்ரத் எனக்கு சுபவுக்கு எழும்ப சரியான கஷ்டமாகிக்குது. அப்போ நான் சொன்னேன், 1 நாள் 2 நாள் தான் பிரச்சனை இல்லை, இல்லை வளமையாக எனக்கு 7 மணி 8 மணி ஆகுது எழும்புறதுக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், மஹ்தியோட சேர்ந்து போராடுறது உங்களோட கடமை இல்லை, நீங்கள் அவரோட சேர்ந்து போராடணும்னு ஆசைப்படுறீங்க, சுபவுக்கு எழும்ப 7 அளவுக்கு இருக்கேன்டா, முதலாவது நீங்கள் உங்களோட மனசோட போராடணும். சுபவு தெல்லாத ஏழான்றவங்கெல்லாம் வைத்து உலகத்தில் உள்ள அநியாயத்தெல்லாம் ஒழிக்க போகிறேன்னு சொன்னால் இது நடக்கிற செய்தி கிடையாதுன்னு சொல்லி அவருக்கு தெளிவுபடுத்தினேன். இப்படியான மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது. இதே நேரத்தில் மஹ்தி இமாமுடைய வருகை தொடர்பிலும் அவருடைய வேலைகள் தொடர்பிலும் ஏராளமான பொய்யான தகவல்களும் மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு தகவல் சொல்லுவாங்க. சலாசத்து குத்துபின் லைஸ லஹா உசூலுன், 3 வகையான புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகங்களுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை. மகாசி என்று சொல்லக்கூடிய அந்த பேரில் வரக்கூடிய சில புத்தகங்கள் இருக்குது, நிறைய பொய்யான தகவல் தான் இருக்கும். இதே போன்று தப்சீர், நான் நினைக்கிறேன் இது தப்சீர்னு அவங்க குறிப்பிட்டது கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய புத்தகங்கள். அடுத்தது மலாஹிம், பிற்காலத்தில் நடக்க போகிறதாக போர்கள் சம்பந்தமான புத்தகங்கள் ஆசிரியர்கள் எழுதிக்கிறாங்க. அதுகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய பல செய்திகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்கிற தகவலை இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இதோட சேர்த்து சொல்கிறாங்க, வயன்பகி அய்யுதாப இலைஹி அல் ஃபலாயில், சிறப்புக்கள் பற்றி பேசக்கூடிய புத்தகங்களையும் இதில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. சிறப்புக்கள்டா தனிநபர் சிறப்புகள் பற்றி பேசுகிற புத்தகங்களையும் ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்குது. அமல்களுடைய சிறப்பு பற்றி பேசக்கூடிய புத்தகங்கள், அமலுடைய உதாரணமாக தொழுகையின் சிறப்பு, நோம்பின் சிறப்பு, சதக்காவின் சிறப்புன்னு வந்தால் அதுலேயும் ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்குது. இந்த புத்தகங்களையும் இந்த 3ஓட இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் 3 சொன்னாங்க, அதோட 4வது இதையும் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. தனிநபர் சிறப்பு என்று வந்துட்டுன்னு சொன்னால் உதாரணமாக அலி ரலியல்லாஹு அவங்கள பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன ஏராளமான செய்திகள் இருக்குது. அதே மாதிரி ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு சிறப்பு சம்பந்தமாக இட்டுக்கட்டிய ஏராளமான செய்திகள் இருக்குது.
ஷியாக்களுக்கு எதிராக முஆவியா ரலியல்லாஹுடைய சிறப்புகள் பற்றி, அதாவது ஷியாக்களுடைய எதிரிகள் இட்டு கட்டிய ஏராளமான செய்திகளும் இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னு சொன்னா, மஹ்தி என்கிறது ஒரு நபர், அவரை ஒட்டியும் அவரை பற்றியும் ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்குது. எனவே இந்த ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டுதான் இவரை பற்றியான தகவலுக்குள்ள போகணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, மஹ்தி என்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலருக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஹதீஸ்ல சொல்லப்பாறது ஒரு குறித்த நபர் சம்பந்தப்பட்டது, அவருக்கு என்ன அடையாளங்கள் இருக்குது, அவருடைய வேலைன்னு சொல்லி சிலது குறிப்பிடப்பட்டிருக்குது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசிக்கு மன் ஆஸ மின்கும் ஐயரா ஈஸா இப்னு மரியம ஹக்கமன் அதுலன் வ இமாமன் மஹ்தியன், உங்களில் யார் நீண்ட காலம் வாழ்கிறார்களோ அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீதமான ஆட்சியாளராகவும் மக்களை வழிநடத்துகின்ற மஹ்தி இமாம் மஹ்தியாகவும் பார்ப்பாரு என்கிற ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஹ்தி என்கிற பேர்ல சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இதே அறிவிப்பு புகாரி முஸ்லிம்ல இருக்குது, அதுல அந்த மஹ்தி என்கிற வாசகம் இல்லை. சில ரிவாயத்துக்கள் இருக்குது, சிலதுல இல்லை. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 கலிபாக்களை மஹ்தியின்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு மையஇஸ் மின்கும் ஃபஸயர இக்திலாஃபன் கஸீரா, எனக்கு பிறகு நீண்ட காலம் யார் வாழ்கிறீர்களோ அவர்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எனது சுன்னாவையும் நேர்வழி பெற்ற கலிபாக்களுடைய வழிமுறைகளையும் கடைப்பிடியுங்கள் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க யாருன்றா, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இவங்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஹ்தியின் என்று சொல்லி சொல்றாங்க. மஹ்தி என்று சொன்னா மஹ்தியில பன்மை. அப்ப இந்த வார்த்தையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சில தனிநபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறாங்க அவங்களுக்காக. உதாரணமாக அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிட்டாங்க. சூழ இருந்து அவங்களோட ஆக்கள் அழுதுட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹு மக்பிரில் அபி சலமா, யா அல்லாஹ் அபூ சலமாவுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக, வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியின், மஹ்திகள் ஒருவராக அபூ சலமாவுடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக துஆ கேட்டிருக்கிறாங்க. இதே போல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யா அல்லாஹ் ஹாதியன் மஹ்தியா, நேர்வழி நடப்பவராகவும் நேர்வழியில் நடப்பிக்கப்படுகிறவராகவும் அவர் ஆக்குவாயாக என்று துஆ கேட்டதா வருது. அப்ப மஹ்தி என்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பலருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க என்கிறது ஒரு தனியான செய்தி. இமாம் மஹ்தி என்கிற ஒருவர் வருவார் என்பதை சிலர் முந்தைய காலத்தில் சில அறிஞர்களும் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய சில அறிஞர்களும் மறுத்து இருக்கிறாங்க. உதாரணமா ஷேக் ரஷீத் ரிலா என்கிற ஒரு அறிஞர், இவர் தப்சீர் அல் மனார் என்கிற தப்சீருடைய ஆசிரியர், அண்மை காலத்தில் வாழ்ந்து மரணித்த ஒருவர். நிறைய நம்ம முரண்பாடு இருக்குது, ஆனா ஒரு அறிஞர் தான். அவர் சொல்றாரு, இந்த மஹ்தி சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்று கொண்டு முரணா இருக்குது, அதையெல்லாம் ஜாயின் பண்ணவும் கஷ்டமா இருக்குது, இது ஷியாக்களுடைய இட்டுக்கட்டு இது என்கிற கருத்தை அவர் இப்படி சொல்றார். மஹ்தி, மஹ்தி இமாம் பற்றி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களுக்கு இடையிலே முரண்பாடு இருப்பது பஹு அக்வா வ அதுஹர், பலமான முரண்பாடு இருக்குது, வெளிப்படையான முரண்பாடு இருக்குது. வல் ஜம்மு பைனர் ரிவாயாத் ஃபீஹா ஆஸர், இந்த மஹ்தி இமாம் பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களுக்கு இடையில முரண்பாட்டை சரி பண்றதுக்கான முயற்சி என்கிறது மிச்சம் கஷ்டமாகவும் இருக்குது. வல் முன்கிருன லஹா அக்ஸர், இந்த ஹதீஸை மறுக்கிறவங்க அதிகமாகவும் இருக்கிறாங்க. வஸ்ஸுபுஹா ஃபீஹா அதுஹர், இந்த ஹதீஸ்களை வாசிக்கும் போது மஹ்தி இமாம் பற்றிய சந்தேகமும் வலுவா வருகிறது. வலிதாலிக லம் யஅத்தத ஷைகான் பிஷைஇம் மின் ரிவாயத்திஹா ஃபீ ஸஹீஹிமா, இதனால தான்
செய்கான்னு சொல்றது இமாம் புகாரி, முஸ்லிம். இமாம் புகாரி, முஸ்லிம் ஆகிய ரெண்டு பேருமே மஹதி பற்றிய எந்த ஒரு அறிவிப்பையும் தங்களுடைய சஹீஹைன்ல, சஹீ புகாரியிலேயோ முஸ்லிமிலேயோ இடம்பெற செய்யல என்று இமாம், அதாவது ரசீத்ரில் அவங்க சொல்றாங்க. இது அவர் சொல்ல வாரது என்னன்னா, ஹதீஸ் இருக்குது, முரண்பாடா இருக்குது, அதை ஒண்டா ஒண்டா ஜாயின் பண்ணி விளக்கம் எடுக்கவும் கஷ்டமா இருக்குது. நிறைய பேர் மருத்துவம் இருக்கிறாங்க. புகாரி முஸ்லிம் ரெண்டு பேருமே மஹதி பத்தி எந்த ஹதீஸையும் சொல்லலை, அதனால நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குது என்று சொல்றாங்க. இது ஒரு பிரச்சனை. என்னன்னு கேட்டா, சிலர் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தா, ஹதீஸுடைய விஷயங்கள் எடுத்தா, இந்த ஹதீஸ இதை பத்தி புகாரி இமாமும் ஹதீஸ் சொல்லலை, முஸ்லிம் இமாமும் சொல்லலை, அதனால இது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இது பிழையான ஒரு வாதம். இமாம் புகாரியோ அல்லது முஸ்லிமோ சஹீஹான எல்லா ஹதீஸையும் நாங்கள் எங்களை கிரந்தத்தில் பதிவு செஞ்சுக்கிறோம்னு சொல்லலை. அவங்களுடைய கிதாபுல இல்லாத சஹீஹான ஹதீஸ்களும் இருக்குது. சில அறிஞர்கள் சஹீஹான ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இல்லாத சஹீஹான ஹதீஸ்ங்கிற பேர்ல கிதாபுகள் தொகுத்து இருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன செய்வாங்கடா, ஏதாவது ஒன்று அவங்களோட மனசுக்கு பிடிக்கலண்டா, இது புகாரிலையும் இல்லை முஸ்லீம்லையும் மறுப்பாங்க. இதே ஆக்கள் என்ன செய்வாங்கடா, தெஜ்ஜாலுடைய வருகையும் டவுட்டா இருக்குதுன்னு மறுப்பாங்க. சரி, அப்ப தெஜ்ஜாலுடைய வருகையை பத்தி புகாரி முஸ்லிம்ல ஏராளமா வந்திருக்குதே, நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்கன்னு கேட்டா, தெஜ்ஜாலை பத்தி குர்ஆன்ல வரலன்னு வாங்க. தெஜ்ஜாலை பத்தி குர்ஆன்ல வரல. அப்ப இவங்களுக்கு, அதாவது புகாரி முஸ்லிம்ல வரலங்கிறத ஒரு விஷயம் பலகீனம்ன்றதுக்காக எடுத்து சொல்றீங்க. சரி, அப்ப புகாரி முஸ்லிம்ல வாரதை நீங்க நம்புறதுக்கு ஏன் சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டா, இல்ல அதை பத்தி குர்ஆன்ல வரலன்னு வாங்க. அப்ப குர்ஆன்ல வந்தா தான் உண்மையா இருக்கும்ங்கிறது ஒரு சரியான நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு குர்ஆனும் அதை போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இமாம் ரசீதுல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதை மறுத்துட்டு டவுட்டான ஒரு வாசம் சொல்றாங்க. நம்ம இல்லைன்னு சொல்றோம், சரி வந்துட்டாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை என்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்றாங்க. இது ஷியாக்களுடைய வேலை, அவங்க தான் இந்த மஹதி சம்பந்தமா நிறைய தூக்கு பிடிக்கிறாங்க என்கிற தகவலையும் அவர் அவருடைய எழுத்துக்கள் சொல்லியிருக்கிறார். இதே போலதான் முகமது ஃபரீத் வஜிதி என்று சொல்லக்கூடிய அறிஞரும், இதெல்லாம் ஷியாக்களுடைய அரசியல் இட்டுக்கட்டு. அவங்க, அதாவது ஹிலாபத்து அலி ரலியல்லாஹுடைய பரம்பரையிலிருந்து பறி போனதுக்கு பிறகு மீண்டும் அலி ரலியல்லாஹுடைய பரம்பரைக்கு அது வரணும், உமையாக்கள்கிட்ட மீளணும் என்கிறதுக்காக இட்டுக்கட்டிய செய்திகள், அல்லது அரபு தேசியவாதம் பேசுறவங்க உண்மையான ஆட்சிங்கிறது இங்கதான் வரணும் என்கிற சிந்தனையை மக்கள்கிட்ட உருவாக்குறதுக்காக இட்டுக்கட்டியது என்கிற கருத்துக்களை சொல்றாங்க. இதே போலதான் உஸ்தாத் அஹ்மது அமீன் என்கிறவரும் லுகல் இஸ்லாம் என்கிற இவர் கருத்துக்களை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவரும் அரசியல் நோக்கங்களுக்காக இட்டுக்கட்டப்பட்டதுதான் இந்த மஹதி என்கிற செய்தி, ஆதாரபூர்வமான விஷயங்கள் கிடையாது என்கிற அடிப்படையில் அதை மறுத்து இருக்கிறாங்க. அப்ப அதாவது நவீன காலத்திலையும் கடந்த காலங்களில் இமாம் இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மஹதி சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் திரட்டிட்டு அவர் ஒரு வாதம் வைக்கிறாரு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. மஹதி சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல கொஞ்சம் ஹதீஸ் தான் சஹீஹா இருக்குதுன்றார் அவர். 50 அறிவிப்புகள் அளவில் சில அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. இதுல மிக குறைவான ஹதீஸ்களே ஆதாரமா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, 50 ஹதீஸ் இருந்து 49 ஹதீஸ் பலகீனமா இருந்து ஒரு ஹதீஸ் பலமா இருந்தாலும் அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. இந்த 50 ஹதீஸ்ங்கிறது சஹீஹ் இல்லைன்னு சொல்லலாம், அல்லது மௌலுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஹதீஸாவது ஆதாரபூர்வமா இருந்துச்சு சொன்னா அந்த 50 பலகீனமான ஹதீஸும் இந்த ஒரு ஹதீஸை இன்னும் பலப்படுத்துமா இல்லையா? அப்ப அந்த வாதம் ஏற்றுக்கொள்றதாக இல்லை. ஆனா அவர் இன்னொரு சிந்தனையும் வைக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னா, மஹதின்னு ஒரு இருக்குது, ஆனா மஹதிங்கிறது தனி நபர் கிடையாது, ஈசா தான் மஹதி. அவ அந்த கருத்துக்களை சிலர் வைக்கிறாங்க. அப்ப மஹதியும் அதாவது மஹதியினுடைய வருகையை மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதாவது சரியான நிலைப்பாட்டில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அது பிழையான நிலைப்பாடு. மஹதிங்கிறவர் வருவாருங்கிறது தான் சரியான கருத்து. இது ஒரு விஷயம். சில அறிவிப்புகள் இருக்குது, பலகீனமான அறிவிப்பு. லா மஹதி இல்லா ஈசா, ஈசாவை தவிர வேறு மஹதி இல்லை. அதே போல அல் மஹதி ஈசா இப்னு மரியம் என்று சொல்லக்கூடிய
சில அறிவிப்புகள் இருக்குது, பலகீனமான அறிவிப்புகள். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹ்தி நேர்வழி பெற்றவர் என்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர மஹ்தி என்கிற ஒரு ஆள் இல்லை என்று சொல்றது அதாவது மஹ்தி சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் டவுட் ஆக்குறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு வாதம். அது ஒரு பிழையான இது. சியாக்கள்கிட்ட ஒரு ஆக மோசமான பிரிவுல உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் மஹ்தின்னா அது அலி ரலியல்லாஹு தான். சியாக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கைக்கு இது ரஜையான்னு சொல்லுவாங்க. மௌத்தா போன அல்லது அவங்களோட சில இமாம்கள் மீண்டும் உலகத்துக்கு வருவாங்கன்னு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில ஒன்றாக அலி ரலியல்லாஹு மீண்டும் வந்து ஒரு நியாயமான ஆட்சியை தருவாங்க. இதுல சிலர் அலி ரலியல்லாஹு மௌத்தாகவே இல்லை, அப்ப அலி ரலியல்லாஹு கொலை செஞ்சாங்களேன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அவங்களுடைய சூரத்துல இருந்து ஒரு சைத்தானை தான் கொண்டாங்க. அலி ரலியல்லாஹு வானத்துல குசத்தப்பட்டாங்க. அவங்க பூமியில இல்லை, வானத்துல தான் இருக்கிறாங்க. சில காலம் நீங்க பழைய இதுல பார்க்கலாம், ஒரு குதிரைக்குள்ள கைவார போட்டோ எல்லாம் போட்டு அந்த காலங்களில் வரும். அவர் மேலே இருக்கிறாரு, கீழே இல்லை, அப்படி இப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த அலி ரலியல்லாஹு மீண்டும் இஸ்லாமிய ஆட்சியை செய்வாங்க என்கிற நம்பிக்கையில் உள்ள ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்க ஆக மோசமான ஒரு நிலையில இருக்கிறவங்க. இதுல சபையான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சியாக்கள்ல. சபையான்னு சொன்னா அப்துல்லா இப்னு சபா அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் வந்தது. அவன் தான் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகல்ல, மீண்டும் வருவாங்க என்கிற ஒரு கருத்தை அவன் சொன்னது. அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருவாங்கங்கிறத ஏற்றுக்கொள்றீங்க, ரசூல்லா வருவாங்கங்கிறத ஏற்றுக்க மாட்டீங்களா? பிறகு இதே சிந்தனையை அலி ரலியல்லாஹுடைய தரப்புல சொன்னவன். அவன் அலி ரலியல்லாஹு தான் மீண்டும் வரப்போற மஹ்தி என்கிற கருத்துல இருக்கிறாங்க. சியாக்கள் இந்த மஹ்தி சம்பந்தமான ஏராளமான பிரிவுகள் இருக்கு. இதே போல கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்கள அல் முக்தார் இப்னு அபு உபைத் அஸ்-ஸகஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகேடன். இவன் ஆரம்பத்தில் நாசிபுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். அலி ரலியல்லாஹுவுக்கு முஆவியா அவங்களுக்கு இடையில பிரச்சனை வரக்குள்ள அலி ரலியல்லாஹுவையும் காஃபிர், முஆவியா அவங்களையும் காஃபிர்னு சொன்னாங்க ஹவாரிஜிகள். அலி ரலியல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு முஆவியா அவங்களை எதிர்த்தாங்க சியாக்கள். நாசிபுகள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க அலி ரலியல்லாஹு மேல கோபத்தில் இருந்தாங்க. அவங்க அலி ரலியல்லாஹுவை காஃபிர்னு சொல்லலை, அவங்க மேல வெறுப்புல இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அவங்களை எதிர்த்து முஆவியா அவங்கள ஆதரிச்சு பேசினாங்க. அவங்க முஆவியா அவங்கள ஆதரிச்சதுக்கு வந்த நோக்கம் முஆவியா அவங்களுடைய ஆதரவாளர்கள் அல்ல, அலி ரலியல்லாஹுடைய எதிர்ப்பாளர்கள். நாலாவது கூட்டம் தான் அஹ்லு சுன்னா, அலி ரலியல்லாஹு முஆவியா அவங்களை அங்கீகரிச்சவங்க. இந்த முக்தார் என்கிறவன் முதல்ல நாசிபாக இருந்தவன், அலி ரலியல்லாஹுக்கு எதிராக இருந்தவன். பிறகு அவனுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு அரசியல்ல ஒரு இடத்தை பிடிச்சு ஒரு பிரதேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். இவன் என்ன செஞ்சான்டா, முஹம்மது இப்னு ஹனீஃபா தான் மஹ்தின்னு சொன்னார். இந்த முஹம்மது இப்னு ஹனீஃபாண்டா யாருன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹுவுக்கு பல மனைவிமார் இருக்கிறாங்க. பாத்திமா நாயுடைய மௌத்துக்கு பிறகு பல பேரை திருமணம் முடிச்சாங்க. அதுல ஹனீஃபா என்கிறது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் முகமது. முகமது இப்னு ஹனீஃபா என்கிறது அவருடைய பேர். பாப்பாட பேரை சொல்லாம உம்மாட பேர்ல சொன்னாங்க. எதுக்குன்னா அலிட மகன் சொன்னா யார் உம்மான்னு விளங்காம இருக்குமேங்கிறதுக்காக, ஒரு டிஃபரெண்ட் பண்றதுக்காக. இவர் ஹசன் ஹுசைன் இல்லாங்க பாத்திமா நாய்க்கு பிறந்தவங்க. இவர் பாத்திமா நாய்க்கு பிறக்கல, வேற மனைவிக்கு பிறந்தவங்க காட்டுறதுக்காக முகமது இப்னு ஹனீஃபான்னு சொல்லி இவருடைய பேர் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் நல்ல ஒரு அறிஞர், நல்ல ஒரு தாபி, இவர் நல்ல மனுஷர். இவர் தான் மஹ்தின்னு சொல்லி கொண்டிருந்தார். இவர் அதை எதிர்க்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சாரு. ஒரு கட்டத்தில் அவனுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவரை கொல்ல வேண்டிய நிலை வரும்ங்கிறதுனால இவர் அவரை விட்டு ஒதுங்கி கொண்டார் என்கிறத நாங்கள் பாதிக்கிறோம். இப்படி சிலர் குறிப்பிட்ட சிலரை மஹ்தின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. சில பேர் இருந்தாங்க. அதே மாதிரி ஷியாக்கள்ல இஸ்னா அசரியான்னு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்க தான் ஷியாக்கள்ல அதிகமாக இருக்கிறவங்க. இப்போ இன்றைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய அரசியல் கொள்கை ஷியா இஸ்னா அசரியா தான் அவங்களுடைய அரசியல் கொள்கை. இஸ்னா அசரியானா 12 இமாம்கள்ங்கிறது அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கம் 12 இமாம்கள், அதாவது ஆட்சியாளர்கள் வரும் வரைக்கும், அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கும், எதிரிகளுடைய எதிர்ப்பை சமாளித்து கொண்டிருக்கும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, குல்லுகும் மின் குரைஸ், அவங்க எல்லாம் குரைஸ் வம்சத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு அடையாளம் சொன்னாங்க, அவங்கள எல்லாரும் அங்கீகரிப்பாங்க, அவங்கள்ட்ட மக்கள் உடன்படுவாங்க.
இதில் வந்து ஹலீஃபாக்கள் 4 பேர், உமையாக்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சரிவு ஏற்பட்டுச்சு. அப்போ அது வரைக்கும் இஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்த காலகட்டம். இவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அந்த 12வது இமாம் தான் மஹ்தி. ஆனால் 12வது இமாம் மஹ்தின்னு இவங்க சொல்ற ஒரு ஆள் வந்து ஆளுக்கான வர்ணனைகள் வேற. உதாரணமா நாங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவாங்கன்னு சொல்றோம், கிறிஸ்தவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் 2 டிஃபரெண்ட் ஆனது. ஒரே நபரை பற்றி வித்தியாசமான நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம், அவங்க வேற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இவங்க சொல்றது யாருன்னு கேட்டா, முகமது இப்னு ஹசன் அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் இருக்கிறாரு. இவங்களோட நம்பிக்கை, இசியாக்களுடைய நம்பிக்கை. அவர் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் 11 நூற்றாண்டுக்கு முன்னால பிறந்துட்டாரு. பிறந்தவர் சின்ன பிள்ளையாருக்குள்ள ஒரு சர்தாப் ஒரு குகைக்குள்ள போனாரு, இன்னும் வெளியே வரல. எப்ப வர சொல்லி அல்லாஹ் சொல்றானோ அப்ப வருவாரு என்று ஒரு கற்பனை, அதாவது புராண நம்பிக்கையில் இருக்கிறாங்க. 11 நூற்றாண்டுகளாக ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள அவர் இருக்கிறாரு, சின்ன பிள்ளையில போனாரு, இன்னும் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவர்தான் மீண்டும் வருகிற இமாம் மஹ்தி என்கிற அடிப்படையில் சொன்னாங்க. அதை ஒட்டி ஏராளமான கதைகளும் நம்பிக்கையும் இருக்குது. இப்பயும் அந்த கோயிலுக்குள்ள போவாங்க, கூப்பிடுவாங்க, இந்த மாதிரியான இதுகள் செஞ்சிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி சிலர் இருக்கிறாங்க, அவங்க மஹ்தி என்று வாதிட்டவங்க இருக்கிறாங்க. நான் மஹ்தி என்று வாதிட்டுட்டாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, எவனாவது வந்து எதை சொன்னாலும் பின்னுக்கு போறதுக்கு ஆள் இருக்குது. ஒரு பொம்பளை வந்து என்ன வவுத்துல மஹ்தி இருக்கிறான்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பின்னால் நின்று அந்த பொம்பளைய முன்னால வச்சு பின்னால் நின்று தொழுதவங்க இருக்கிறாங்க. வரலாறு நெடுகிலும் தன்னை மஹ்தி என்று சொல்லி மக்களை ஏமாத்தின நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வழிகட்டது இல்லாம மக்களையும் வழிகெடுத்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள மஹ்தி என்று சொன்ன உடனே நம்பி பின்னால போனவங்க இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமானதல்ல. ஒரு நாய் வந்து வாதிட்டாலும் பின்னால போறதுக்கு ஆள் இருக்கும். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், சில சாமியார்கள் கொலை செஞ்சிருக்கிறாங்க, பப்ளிக்கா தெரியுது. பொம்பளை பிரச்சனையில் இருக்கிறாங்க, பப்ளிக்கா தெரியுது. தன்னின சேர்க்கையில் இருக்கிறாங்க, பப்ளிக்கா தெரியுது. இன்னமும் அவங்கள கடவுளின் அவதாரம்னு சொல்லி நம்பி போறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள கால்ற விழுகிறதுக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. கோடி கோடியா அவங்களுக்கு பணத்தை கொடுக்கிறதுக்கு பணக்காராக்கள் இருக்கிறாங்க. எல்லா வகையான குற்றச்சாட்டுக்கும் உள்ளானவங்க தனியாக சொந்த தீவு வாங்குற அளவுக்கு சாமியாருக்கு காசு கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப எதை சொன்னாலும் பின்னால நம்பி போறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க தங்களுடைய மின்ஹாஜு சுன்னா என்கிற நூல்ல சொல்றாங்க, கசீரோன் லா யஹ்ஸா அததுஹும் இல்லல்லா. தங்களை மஹ்தி என வாதிட்டவங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகம், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவங்களோட எண்ணிக்கை என்னன்னு கூட தெரியாது. எல்லா மூலையிலையுமே இந்த மஹ்தி வாதம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மஹ்தி அவங்களோட காலத்தில் அதாவது இமாம் இப்னு தைமியா அவங்க தான் வாழும் காலத்திலேயே தன்னை மஹ்தி என வாதிட்டவங்க நிறைய பேர் இருந்ததாக சொல்றாங்க. அவங்கள சிலரை பத்தி இமாம் இப்னு தைமியாவே புகழ்ந்தும் சொல்றாங்க. நல்ல மனுஷன், நல்ல இபாதத்தாளி, எந்த விதமான உலக ஆசையும் இல்லாம, பொருளாதார மோகம் இல்லாம, ஒரு சுகுதோட ஒரு பட்டற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தவங்க திடீர்னு தன்னை மஹ்தின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, எனக்கு அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிப்பு வந்துச்சு, நீதான் மஹ்தின்னு அறிவிப்பு வந்துச்சுன்னு சொல்றாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இவங்களுக்கு அல்லாஹ்ட்ட இந்த அறிவிப்பு வரல, ஷைத்தான் மக்களை வழிகெடுக்கிறதுக்கு, அதாவது தன் தோழர்களுக்கு ஷைத்தான் வகை அறிவிக்கிறான்னு வருது. ஷைத்தான் அந்த எண்ணத்தை போடுறான். போட்டா ஏன்னா இவன் வந்து உலகத்தை காட்டி இவனை ஏமாத்த இயலாது. ஒரு கெட்டவனை கொண்டு வந்து இவன் தான் மஹ்தின்னு மக்களை ஏமாத்தவும் இயலாது. நல்லவனை கொண்டு தான் ஏமாத்தணும். அவங்களுக்கு ஒரு ஓசை வருகுது, நீ தான் மஹ்தின்னு ஒன்று அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. நமக்கு அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு செய்தி வந்துட்டு நீ தான் மஹ்தின்னு, அப்போ மஹ்திக்குரிய கடமையை நம்ம செய்யணும்னு போய்த்து அவங்களுக்கு பின்னால மக்கள் எல்லாம் வழிகட்டு போகக்கூடிய சூழல்கள் வருது. நிறைய சூஃபிகள் இப்படி போயிருக்கிறாங்க. நிறைய இந்த உலகப்பற்றில்லாத சில பேர் இருப்பாங்க, நல்ல இபாதத்தாளியா இருப்பாங்க, ஆனா மார்க்க அறிவு இருக்காது. என்ன செய்ய? சில பேர் மார்க்க அறிவு இருக்கு, இபாதத்து இருக்காது. இந்த மார்க்க அறிவில்லாத இபாதத்தில் ஈடுபடுறவங்க பிடிச்சுக்குவாங்க ஆட்கள். உங்களுக்கு தூர போக தேவையில்லை. அக்ருன்னா இஸ்மாயில் ஹசரத்,
அவரை பற்றி கேட்டால் எல்லாரும் நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்க, நல்ல ஒரு சாலையான விவாதத்தாளி. இவரை பற்றி எவ்வளோ பொய்கள் இருக்குது இந்த நாட்டிலேயே. அவர் வாழ்கிற காலத்திலேயே அவரை பற்றி நிறைய கராமத்து பொய்கள், அவரை பஸ்ஸில் இறக்கி விட்டாங்க, பஸ் ஓடலை, பிறகு அவரை ஏற்றினது பிறகு தான் பஸ் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய செய்திகள் வரும், நம்புவாங்க மக்கள். அப்போ செய்தான் என்ன செய்வான்டா, இந்த மாதிரி ஆக்களை வச்சு தான் பொய்ய பரப்பணும். இப்போ சாதாரண உள்ளவனை சொன்னால் இவனுக்கெல்லாம் நடக்க போதான்னு நம்ப மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த இமாம் இப்னு தைமியா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வாழ்கிற காலத்திலே இப்படி நிறைய பேர் தங்களுக்கு வகை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் சொல்கிறாரு. அஹ்மத் இப்னு இப்ராஹிம் என்கிற ஒரு ஆள் தன்னை மஹ்தின்னு வாதிக்கிறார். அஹ்மத் இப்னு இப்ராஹிம் ஹதீஸ் தெளிவாக வருகிறது. மஹ்தியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மஹ்தியினுடைய பேர் என்னுடைய பேராக இருக்கும், அவருடைய வாப்பாவுடைய பேர் என்னுடைய வாப்பாவுடைய பேராக இருக்கும். அதாவது மஹ்தி என்கிறவர் முகமது என்கிற பேருடையவராக இருப்பார், அவரோட வாப்பாவுடைய பேர் அப்துல்லான்னு இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் வாதிடுறாரு, அவரோட பேர் அஹ்மது, வாப்பாட பேர் இப்ராஹிம். அப்போ ஒரு டவுட் வருமா இல்லையா? அவருக்கு ஒரு ஓசை ஒன்று கேட்குது. எப்படின்னு கேட்டால், உன்னோட பேர் அஹ்மது தான், ரசூலுல்லாஹ்வுக்கு அஹ்மதுன்ற பேரும் இருக்குது, முகமதுங்கிற பேரும் இருக்குது. உன்னோட வாப்பாட பேர் இப்ராஹிம் தான், ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையில் வந்தவங்க. சில சந்தர்ப்பங்கள் அவங்க அபீனா இப்ராஹிம், எங்களுடைய தந்தை இப்ராஹிம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் என்கிறது ரசூலுல்லாஹ்வோட பாப்பாட பேர் தான் ஒரு வகையில். அப்போ நீ தான் அந்த மஹ்தின்னு சொல்லி அவர் தன்னை மஹ்தின்னு வாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இது சில நேரங்களில் ஒரு மனநோயுடைய வழியாகவும் இருக்கும். ஒரு சைட்டில் போகிற நேரத்தில் ஏற்படலாம். சில மனநோயாளிகள் நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், உளவியல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது, ஆள் இல்லை, ஒரே காதுக்குள்ளே பேசுகிற மாதிரி கேட்குதுங்கிற மாதிரியான பிரச்சனைகள் சொல்லுவாங்க. சில நேரம் இந்த பிரச்சனைக்குள்ளே போனாங்களா, இல்லாட்டி சைத்தான் அப்படி வழிகெடுத்து அதுக்கு பிறகு வச்சு பிறகு திரும்ப ரிப்பீட் பண்ணல, ரிட்டர்ன் ஆகலை, விட மாட்டானு. அந்த மாதிரி சிலர் தங்களை மஹ்தி என வாதிட்டு இருக்கிறாங்க. அண்மை காலத்தில் சொல்றதாக இருந்தால் ஹிஜ்ரி 1400, அதாவது ஒரு 40-45 வருஷத்துக்குள்ள ஜுஹைமான் சொல்லக்கூடிய ஒருவன், ஜுஹைமான் இப்னு ஸைஃப், இவர் ஒரு பிரச்சாரர், நல்ல பேச்சாளர். இவர பயான கேட்க ஆக்கள் வருவாங்க. இந்த கூட நிற்கிற கொஞ்சம் பேர் ஏற்றி விட்டுருவானோ. அவர் நீங்க தான் இந்த சவுதியில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறவர், நீங்க தான் மஹ்தின்னு இவர் ஏற்றி விட்டானோ. ஏற்றி விட்டா நான் தான் மஹ்தின்னு சொல்லி இவர் கௌபாவை கைப்பற்றினார். கௌபாவை கைப்பற்றி அங்கே இருந்தவங்களை ஷூட் பண்ணி கௌபாவுடைய கொண்டோலை தண்டை கையில் வச்சுட்டு 2 கிழமை கௌபா இவர் அந்த கவுண்டரோட இருந்துச்சு. தொழுகை அதாவது ஜும்மா 2 ஜும்மா நடக்கலை, கௌபாவில் ஜமாத்து நடக்கலை. கடைசியில் அறிஞர்கள் தீர்ப்பு சொன்னாங்க, இவங்களை கொல்லலாம்னு சொல்லி. இந்த கௌபாவுக்குள்ளே இருக்காங்களே, கௌபாவுக்குள்ளே இவங்க கௌபா ரத்த கரையை படைச்சிட்டாங்க, இவங்களை கொண்டு தான் இந்த கௌபாவுடைய இந்த இதை இல்லாமக்கணுச்சு. அதுக்கு பிறகு இவங்க அதாவது இராணுவ நடவடிக்கை எடுத்து பாகிஸ்தான் அங்கேருந்துலாம் இராணுவம் போய்த்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி நிறைய பேர் அவங்க இருந்த எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. ஜுஹைமானுக்கு பப்ளிக்காக டிவியில் மக்கள் முன்னிலையில் வச்சு அவனுக்கு சாகும் வரைக்கும் மக்கள் முன்னிலையில் வச்சு ஆளை சித்திரவதை செஞ்சு கொண்டாங்க. ஏன்னா கௌபா நிறைய ஹாஜிகளை கொண்டாங்க. இந்த கௌபாவுடைய புனிதத்தை பாதுகாக்காம இவ்வளவுக்கும் செய்கிற பேர் என்னன்னு கேட்டால் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறாங்க. ஆட்சி எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா கௌபாவில் கொலை செஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சைத்தான் எந்த அளவுக்கு வழிகேட்டை கொண்டு போய் சேர்க்கிறான்னு பாருங்க. அப்போ இவங்களுக்கு மனசுல மஹ்தி பற்றிய நம்பிக்கை இருக்குது. ஒரு சைத்தான் எண்ணத்துண்டா நம்ம தான் மஹ்தின்னு சொல்லி, மஹ்தின்னா அடுத்தது என்ன, இந்த மாதிரி போகிறது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கலாம், இந்த ISIS தீவிரவாதிகள் உருவான போது அவங்க கருப்பு கொடியோட வந்துடும், அந்த கருப்பு கொடியுடைய பார்ட்டி வந்துடுச்சு, மஹ்தி இமாம்ட இதான் வந்துச்சுன்னு சொல்லி ஆரம்பத்தில் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முஸ்லீம்களை வழிகெடுக்கிறதுக்கு இப்படி இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றாங்க. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். யார் மஹ்தினாலும் நம்பிட்டு போகிறது கிடையாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் அடையாளம் சொல்லியிருக்கிறாங்க, அவர் மஹ்தியுடைய வேலையை செய்யணும். இப்போ மஹ்தியுடைய வேலையை செய்யாம தான் எனக்கு நீங்கள் பைய செய்யாட்டி நீங்கள் காபிரு, ஆனால் கலிபாவுக்குரிய எந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி மக்களை வழிகெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வேறு சிலர் இருக்கிறாங்க,
அவங்க தங்களை மஹதின்னு மக்களுக்கு அறிவிக்கலை. ஆனா இவர் மஹதியாக இருக்கலாம் என்று மக்கள் நம்பியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை. அதுக்கு உதாரணத்துக்கு இந்த முக்தார் என்கிற வழிகேடன் முகமது இப்னு ஹனீபாவை மஹதின்னு சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சது. இதே போல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க உமையா கிலாஃபத்தில் வந்தவங்க, உமையா ஆட்சிக்குள்ள வந்தவங்க. இப்ப நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் முடிஞ்சு மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மன்னராட்சி பரம்பரையில் வந்தவங்க தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். அவர் நேர்மையாக ஆட்சி செய்த, ஆட்சி வளங்களை பயன்படுத்தாத, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஆட்சியாளர். இவருடைய ஆட்சியினுடைய நேர்மையை, இவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட செல்வ பெருக்கு, சக்காத்து பெறுறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு செல்வம் பெருகிச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இவர்தான் மஹதியாக இருப்பாரோ என்று மக்கள் நம்பியிருக்கிறாங்க. ஆனா அவங்க நான் மஹதின்னு சொல்லல. அவங்க மஹதியும் இல்லை. அந்த ரசூல்லா சொன்ன அந்த ஆள் அல்ல. ஏன்னா ரசூல்லா பேரையும் சொல்றாங்க, அவரோட பேர் என்னுடைய பேரா இருக்கு. ஆனா அவரோட பேர் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவங்களோட பேர் உமர் ஆரம்பிக்குது. அதே மாதிரி சில ஆட்சியாளர்களையும் அப்படி நம்பி இருக்கிறாங்க. முகமது இப்னு அப்துல்லா அபு ஜௌஃபர் அல் மன்சூர் என்கிற ஒரு கலீஃபா இருந்தாரு அப்பாசிய ஆட்சியில. உமையாக்களுடைய ஆட்சியை முடிஞ்சு அப்பாசிய ஆட்சியில இருக்கிறாரு. இவருடைய பேரு முகமது, சரி. அவங்களோட வாப்பாட பேரு அப்துல்லா, பேரும் சரி. இவர் கொஞ்சம் பலமா ஆட்சி செஞ்சவர் தான். அப்ப இவங்களுக்கும் அப்படி நம்பிக்கை கொண்டு வந்திருக்குது. அப்ப அவர் தான் மஹதியா இருப்பாரோ என்கிற நம்பிக்கை வந்திருக்குது. அதாவது இது சம்பந்தமா இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க தங்களுடைய மின்ஹாஜு சுன்னாவுல சொல்லும் போது வலம் யகுன் ஹுவல் மஊது பிஹி, அந்த வாக்களிக்கப்பட்ட மஹதி இவர் கிடையாது என்று சொல்றாங்க. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அல் பிதாயா வன் நிஹாயாவுல இவர் இல்ல அந்த மஹதி என்கிற தகவலை சொல்றாங்க. ஆக சிலர் மஹதி இல்லைன்னு சொல்றாங்க, சிலர் மஹதி இருக்கிறாரு ஆனா அவர் வேறொரு ஆண்டு நம்பிட்டு இருக்கிறாங்க, சிலர் தங்களை மஹதின்னு பொய்யாக வாதிட்டு இருக்கிறாங்க, சிலரை மக்கள் மஹதி என நம்பிக்கொண்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் போக மஹதி சம்பந்தமாக ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல் மஹதி மின் இத்ரதி மின் வலதி ஃபாத்திமா. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெற்றிருக்குது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ்னு சொல்றாங்க. அதாவது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏண்ட பரம்பரையில வருவாங்க. ஏண்ட பரம்பரையிலண்டா பாத்திமா நாயகனுடைய பரம்பரையில வருவாங்க. பாத்திமா நாயுடைய பரம்பரையிலன்னு சொன்னா ஹசன் ரலியல்லாஹு அவங்களுடைய பிள்ளைகள் 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 வழியில அவங்க வருவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முன்னறிவிப்பு. ஹசன் ரலியல்லாஹு அவங்களுடைய பரம்பரையில வருவாங்க என்கிறதுக்கு இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு நியாயமான ஒரு காரணம் சொல்றாங்க. அது என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் அலி ரலியல்லாஹு அவங்க கலீஃபாவா இருக்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. அதுக்கு பிறகு மக்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தது ஹசன் ரலியல்லாஹு அவங்கள. கூஃபாவுல ஹசன் ரலியல்லாஹு அவங்கள மக்கள் கலீஃபாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. சிரியாவுல முஆவியா ரலியல்லாஹு அவங்க மக்களை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப மக்கள் ரெண்டு கூட்டமா இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஹசன் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் இருக்கிறாங்க. இதுல இஸ்லாத்தினுடைய அந்தஸ்தின் அடிப்படையில, மரியாதையின் அடிப்படையில, சிறப்பின் அடிப்படையில உயர்ந்தவர் யாருன்னு கேட்டா ஹசன் ரலியல்லாஹு அவங்க தான் உயர்ந்தவங்க. இதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க நேரடியாக அவங்கள சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் என்கிற சிறப்புக்குரியவங்க, பாத்திமா நாயுடைய பிள்ளை என்கிற சிறப்புக்குரியவங்களா இருக்கிறாங்க. இந்த ஹசன் ரலியல்லாஹு அவங்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அவங்க தூது அனுப்புறாங்க. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்க வேண்டியதில்லை, ஒரு உடன்பாட்டுக்குள்ள வருவோம், நிறைய உயிர் சேதங்கள் இதனால ஏற்படும் என்று சொன்னா ஹசன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, நீங்களே ஆட்சியாளராக இருங்க, இந்த ஆட்சியை விடுறாங்க. பொதுவாக ஒரு அதிகாரத்திலிருந்து சாதாரணமா ஒரு பள்ளி தலைவராக இருந்து ஒரு நிர்வாகம் தெரிவு செஞ்சு இன்னொரு ஆள் தெரிவு செய்யக்குள்ளே மனசுக்கு நெருடலாக இருக்கும். நம்ம தலைவராக இருந்தால் நம்மளை அடுத்த இதில் தெரிவு செய்யாம விட்டாங்களே, அதிகாரம் இவரோட கையில் இருக்குது.
மக்கள் நாங்கள் உங்களோட இருக்கிறோம்னு சொல்றாங்க. முஆவியா அவங்களுடைய சைட்லேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்க ஆட்சி செய்யுங்க, ஆட்சியிலிருந்து நான் ஒதுங்கிக் கொள்றேன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை முன்கூட்டியே முன்னறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல குத்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அவங்க சிகப்பு கோடு போட்டு ஒரு ஆடை அணிஞ்சு கொண்டு தத்தி தத்தி வாராங்க. சின்ன பிள்ளை வாராங்க, உளுந்துருவாங்க மாதிரி இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இந்த இறங்கி அவரை தூக்கி கொண்டு வந்து தனது வலது பக்கம் வச்சு கொண்டு மக்களுக்கு பயான் பண்றாங்க. இந்த பயான் பண்ணும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க மக்களையும் பார்க்கறாங்க, பேசி கொண்டிருக்கும் போதே இப்படி புள்ளையும் பார்க்கறாங்க. இப்படியே இருந்து திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னபினி ஹாதா சய்யிதுன், எனது இந்த மகன் இருக்கிறாரே இவர் ஒரு தலைவராக வருவார். சயுஸ்லிஹுல்லாஹு பிஹி பைன ஃபியத்தைனி அலீமத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் பிரிந்திருக்கக்கூடிய ரெண்டு பெரும் பிரிவுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் இவர் மூலம் ஒற்றுமையை உண்டு பண்ணுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஹசன் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய ஆட்சியை முஆவியா அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு தலைமையில் இருந்த முஸ்லீம்களும் ஒரு தலைமைக்கு வர்றாங்க. அந்த ஆண்டு ஆண்டுல் ஜமா ஆமுல் ஜமா, முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்த ஆண்டு, ஒற்றுமைப்பட்ட ஆண்டு என்று வரலாற்றில் சொல்லப்படுது. அப்ப ஹசன் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய ஆட்சியை மக்கள் நலனுக்காக கொடுத்தாங்களே, அல்லாஹ் அதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் என்று சொன்னா, மீண்டும் அந்த ஆட்சி அவருடைய பரம்பரையில் வரக்கூடிய முகமது பின் அப்துல்லாவுடைய கையில போய் கிடைக்கும். அவர் தான் இமாம் மஹ்தி என்கிற தகவலை இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹுடைய இந்த விளக்கம் சரியாக அமையமாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக ஆட்சி சம்பந்தமா சொல்றாங்க. நான் நபித்துவம், அதாவது நபித்துவம் உங்களுக்கு மத்தியில் இருக்குது, அதாவது நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த நபித்துவம் உங்களுக்கு மத்தியில் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுறானோ அவ்வளவு காலம் இருக்கும். எப்ப இந்த நபித்துவத்தை தூக்கி விட வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அப்ப அந்த நபித்துவம் தூக்கப்பட்டிருக்கும், அதாவது நான் மௌத்தா போயிடுவேன். அதுக்கு பிறகு ஹிலாபத்துன் அலா மன்ஹஜுன் நுபுவா, நுபுவத்தின் அடியொட்டிய ஆட்சி நடக்கும். 30 வருஷங்கள் காலம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நுபுவத்தை அடியொட்டிய ஆட்சி நடக்கும். அதான் அபூபக்கர் அவங்களுடைய, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலமும் ஹசன் ரலியல்லாஹுடைய 6 மாதத்தையும் அறிஞர்கள் இதுல சேர்க்கிறாங்க. 30 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு பிறகு மன்னர் ஆட்சி நடக்கும். அதுக்கு பிறகு சர்வாதிகார ஆட்சி நடக்கும். அதற்கு பிறகு மீண்டும் ஹிலாபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவா, நுபுவத்தின் அடியொட்டிய ஆட்சி நடக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு நபித்துவத்தினுடைய அடியொட்டிய ஆட்சி, அதாவது நாங்கள் அதை குலஃபாஉர் ராஷிதீன் சொல்றோம். அதுக்கு பிறகு முஆவியா அவங்கள இருந்து மன்னர் ஆட்சி ஆரம்பமாகுது. இந்த மன்னராட்சியினுடைய காலம் எங்க எவ்வளவு தூரம் என்கிறா, இப்பயும் நாங்கள் மன்னராட்சி தான் நடக்குது. இப்ப நடக்கக்கூடிய மன்னராட்சியாக இருந்தாலும் இது அறிஞர்கள் சர்வாதிகாரம் போக்கு கொண்ட மன்னராட்சி. அப்படியாக இருந்தால் இந்த மன்னராட்சி எப்ப வீழ்ச்சி அடையுதோ, மன்னராட்சியினுடைய வீழ்ச்சியினுடைய துவக்கமாக இமாம் மஹ்தியினுடைய வருகை இருக்கு. எப்ப இந்த மன்னராட்சி வீழுதோ அப்ப இமாம் மஹ்தி அவர் வருவாரு. அப்ப மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே தன்னை மஹ்தின்னு சொல்லி சொன்னா அது சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளாகுது. மஹ்தி அவர் எப்படி அறிமுகமாகுவாருங்கிறத நாங்க பின்னால பார்ப்போம். அப்போ ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, மஹ்தி என்கிறவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில், பாத்திமா நாயுடைய பரம்பரையில், ஹசன் ரலியல்லாஹுடைய பரம்பரையில வருவாங்க. இரண்டாவது அறிவிப்பு பாருங்க. இப்னு மாஜா அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு, இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த ஹதீஸ சஹீஹ் என்று சொல்லி சொல்றாங்க. அல் மஹ்தி மின்னா அஹ்லுல் பைத், பிற்காலத்தில் வரப்போகிற மஹ்தி என்கிறவர் அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாகிய எங்களை சார்ந்தவராக இருப்பார். யுஸ்லிஹுல்லாஹு ஃபி லைலத்தின்,
ஒரு இரவில் அல்லாஹ் அவரை சீர்படுத்துவான். ஒரு நைட் தான் மஹதி திருந்துற காலமா இருக்கு. இந்த ஹதீஸ் மூலமாக முக்கியமான ஒரு தகவல் சொல்லப்படுது. மஹதி என்கிறவரு மக்களுக்கு அறிமுகமான பேச்சாளராகவோ தாயியாகவோ மக்களுக்கு பிரபலமான ஒரு நபராகவோ இருக்க மாட்டார். சாதாரண ஒரு மனுஷனா இருப்பார். ஒரு நைட்ல தான் அவருக்கு இந்த அநியாயங்களுக்கு எதிராக போராடணும், மக்களை ஒன்று திரட்டணும், மக்களை நேர்வழிப்படுத்தணும் என்கிற சிந்தனை ஒரு ராவையில தான் அவருக்கு ஏற்படும். இவர் தான் மஹதி என்கிறது பிறப்பின் அடிப்படையை வச்சோ உம்மா பாப்பாட பேரை உப்ப வச்சோ நாங்க அடையாளம் காண இயலாது. சில அறிவிப்புகளை வச்சு பார்த்தா மஹதிக்கே நான் மஹதி என்கிறது தெரியாம இருக்கு. அவரை கௌபாவுல வச்சு சில அறிஞர்கள் தான் அடையாளம் கண்டு நீங்க தான் மஹதின்னு சொல்லுவாங்க. அப்ப மஹதி என்கிறவர் பிரபலமான ஒரு மார்க்க அறிஞரா இருக்க மாட்டார். அவர் ஒரு நைட் தான். சில பேருக்கு திடீர்னு திருந்துவாங்க. இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்து கொண்டு இந்த உமரில் அவங்க தங்கச்சியிட வீட்டுக்கு போயிட்டு குர்ஆன் வசனம் ஓதுவதை கேட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் கொல்ல போனவங்க ரசூலுல்லாஹ் ஏற்க வராங்க. திடீர் மாற்றம். இவர் சாதாரண ஒரு மனுஷனா இருப்பார். அவர் பெரிய அவரை பார்த்தா ஒரு சீர்திருத்தவாதியா எந்த அடையாளங்களும் அவர்கிட்ட இருக்காது. ஒரு நைட்ல அவர்கிட்ட மாற்றம் ஏற்படும். அப்ப இந்த பிரச்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க, மக்கள்கிட்ட ஒரு அறிஞரை அறிமுகமாயிட்டு இருக்கிறவங்க, அல்லது மக்களிடத்துல ஒரு ஆட்சியாளரை அறிமுகமாய் கொண்டிருக்கிறவங்களாக அவர் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்க மாட்டார். பிரபலமான ஒரு ஆளா இருக்க மாட்டார். ஒரு நைட்ல தான் அவர்கிட்ட இந்த மாற்றம் நடக்கும் என்பதை அபூதாவுதில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுது. அவருடைய அடையாளம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, அபூதாவுதில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு ஹதீதுன் ஹசன் என்கிற தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸாகவும், அல்பானி இமாம் அவங்க அபூதாவுதில் இதை சஹீ தரத்தில் சொல்லி காட்டுறாங்க. லௌலம் யபக மினத் துன்யா இல்லா யௌமுன், உலகம் அழிகிறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் மிச்சம் இருக்குது என்று இருந்திருந்தாலும் லதவ்வல் அல்லாஹு ஸாலிகல் யௌம், அந்த நாளை அல்லாஹ் நீட்டுவான். ஹத்தா யபஅத ஃபீஹி ரஜுலம் மின்னி, என்னை சேர்ந்த ஒரு மனிதரை அனுப்புவதற்காக அந்த நாளை அல்லாஹ் நீட்டுவான். அதாவது நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னு இருக்குது. மஹ்தின்ற நபர் வரலன்ற அல்லாஹ் என்ன செய்வான்டா, அந்த ஒரு நாளை நீண்டதாக அல்லாஹ் வச்சு மஹ்தியை வர வைப்பான்னு சொல்றாங்க. அதாவது மஹ்தி என்கிற ஒருவர் உலகம் அழிகிறதுக்கு முன்னால கட்டாயமா வருவாரு. ரஜுல மின்னின்னு சொன்னாங்கன்னு அறிவிப்பாளர் சொல்றாரு. அவருக்கு டவுட், அவு மின் அஹ்லி பைத்தி, அல்லது எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். யுவாத்தி இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பேர் என்னுடைய பேருக்கு ஒப்பாக இருக்கும். வ இஸ்மு அபி இஸ்ம அபி, அவருடைய வாப்பாவுடைய பேர் என்னுடைய வாப்பாவுடைய பேருக்கு ஒப்பா இருக்கும். அதாவது மஹ்தியினுடைய பேர் முகம்மது என்று இருக்கும், மஹ்தியினுடைய வாப்பாவுடைய பேரு அப்துல்லாண்டு இருக்கும். எம்லவுல் அர்ல கிஸ்தன் வ அத்லா, அவர் பூமியை நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவார். கமா முலிஅத் துல்மன் வஜூரா, எப்படி பூமி அநியாயத்தாலும் அக்கிரமத்தாலும் நிறைக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று பூமியை நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவார். இப்ப இந்த ஹதீஸ்ல ஒன்று சொல்லப்படுது, மஹதி ரசூலுல்லாஹ் குடும்பத்துல வரணும், அவருடைய பேர் முகமதா இருக்கணும், அவருடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லாவா இருக்கணும். இது ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன அடையாளம்.
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபுதாபி இப்னு மாஜாவுடைய அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இமாம் மஹ்தி வந்து ரசூலுல்லாஹ்ட குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். அவரோட பேர் முகமதா இருக்கும். அவருடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லாவாக இருக்கும். அவர் வந்து செய்கிற வேலை என்னன்னு கேட்டால், பூமியை நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவார். அப்போ இமாம் மஹ்தியினுடைய பணி வந்து நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுறது. எங்கன்னு கேட்டால், எம்லவுல் அருள், பூமியை நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவார் என்று வருது. இந்த பூமி என்கிற வாசகத்தை டோட்டல் உலகத்திலேயும் இது நிலைநாட்டப்படுமா, அல்லது குர்ஆன்ல ஹதீஸ்ல சில நேரங்களில் பூமி என்கிற வார்த்தை வந்து எந்த இடத்தை பற்றி பேசப்படுதோ அந்த ஊருக்குரியதாக சொல்லப்படும். உதாரணமாக குர்ஆன்ல வந்து அல் அருள் என்கிற வாசகம் வந்து எகிப்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. சில நேரங்களில் பலஸ்தீனத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இது வந்து அரபு பகுதியை குறிக்கிறதுக்காக சொன்னதா அல்லது அகில உலகத்தையும் குறிக்கிறதுக்காக சொல்லப்பட்டதா என்கிறது கருத்து வேறுபாடுக்குரியதாக இருக்குது. ஆனால் நேரடியான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டால், பூமியை நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவார். அப்போ அவர் வந்து செய்கிற வேலை என்னன்னு கேட்டால், அதாவது அரசியல் சீர்திருத்தம் அவரால் நடக்கும். இந்த அநியாயங்கள் தடுக்கப்படும். ரெண்டாவது, அவர் வார காலம் எப்படி இருக்கும் என்கிறதையும் இந்த ஹதீஸினுடைய அடுத்த வாசகம் சொல்லுது. கமா முலிஅத் துல்மன் வஜூரா, உலகம் பூமி அநியாயத்தாலும் அக்கிரமத்தாலும் நிறைக்கப்பட்டிருந்தது போல அத பூமியை நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவார். அப்ப எப்ப உலகத்தில் உலகமே அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மூழ்கி இருக்கிறதோ அந்த காலம்தான் மஹ்தி இமாமுடைய வெளிப்படுறதுக்கான காரணம். உலகம் ஃபுல்லா அநியாயம் அக்கிரமம்ங்கிற நிலை வந்துட்டுன்னா அந்த அநியாயத்தையும் அக்கிரத்தையும் தொடை தெரிவதற்காக இவர் வருவார். அப்ப பூமியில அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் இல்லாமக்கிறதாக இருந்தா லேசா நடக்காது. இவர் வந்தோடனே எல்லாரும் இவருக்கு பின்னால போயிடவும் மாட்டாங்க. இவரோட முஸ்லீம்களும் சண்டை பிடிக்கக்கூடிய முஸ்லீம் ஆட்சியாளர்கள், ஆட்சியை யாரும் லேசில விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவருடைய பலம் உணரப்பட்டதுக்கு பிறகுதான், இவருடைய கை ஓங்கியதுக்கு பிறகுதான் இவருக்கு பின்னால மக்கள் நிற்பாங்க, ஆட்சியாளர்கள் நிற்பாங்க. அநீதியையும் அநியாயத்தை தடுக்கிறதாக இருந்தா சண்டை இல்லாம அநியாயத்தை தடுக்க இயலாது. நியாயத்துக்காக போராட வேண்டி வரும். அப்படியாக இருந்தால் இமாம் மஹ்தியினுடைய வருகை சந்தர்ப்பத்தில் ஏராளமான போர்கள் நடக்கும்.
பயங்கரமான போர்கள் நடக்கும். இப்ப நடக்கிறதுக்கும் அப்ப நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு கேட்டா, இப்ப சில நேரங்கள்ல ஒரு நாடு தன்னுடைய நாட்டு நலனுக்காக போராடலாம், தன் நாட்டு மக்களுடைய நலனுக்காக போராடலாம். அப்ப நடக்கிறது நீதியையும் நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காகவே நடக்கும். அந்த போரும் நீதியான முறையில நியாயமான முறையில நடக்கும். அதற்கு அல்லாஹ்வுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அந்த வெற்றிகள் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் அடங்கி ஒடுங்குவதற்கான சூழலா இருக்கும். அப்போ இந்த பூமியில நீதி நிலைநாட்டப்படும். இது லேசில நடக்காது. இதுக்காக பல்லாயிரம் உயிர்கள் பலி போகும். ஆனால் அது கண்ணியமான பறிபோகதா இருக்கும், அவமானப்பட்டு போறதாக இருக்காது. எனவே பின்னாளில், அதாவது இமாம் மஹ்தியினுடைய வருகைக்கு முன்னரும் வருகைக்கு பின்னரும் பயங்கரமான போர்கள் இந்த உலகத்துல நடக்கும் என்கிறத நாங்க இதனுடைய இந்த ஹதீஸில் இருந்தும் விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா அநியாயக்காரர்கள் யாருமே லேசா அதை விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க. இந்த நீதி பூமியில நிலைநாட்டப்படுறதுங்கிறது முஸ்லிம்களுக்கான மாத்திரமானதாக இருக்குமாறு கேட்டா இல்ல. இது முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் நீதி கிடைக்கிறதுக்கான வழியா இருக்கு. சர்வதேச அளவுல நீதியை நிலைநாட்டத்துக்கு இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் அமைப்புகளுடைய தோல்வியினுடைய தன்மையை இவருடைய வருகை மூலமாக உலகம் உணர்ந்து கொண்டும் எல்லாருக்கும் நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வேலையை செய்வாங்க. அதனால சில குழப்பங்கள் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமியை நீதியால நிரப்புவாங்கங்கிறது வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் பின்னால வரக்கூடிய செய்திகள அவருடைய அடையாளங்கள், அவர் வந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு பிறகு இவருடைய இவர் இருக்கிற காலத்துல தான் தஜ்ஜாலுடைய வருகை இருக்கும். மஹ்தி இமாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிற காலத்துல தான், நம்ம மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் தஜ்ஜாலும் இருக்கிற காலத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. தஜ்ஜால் அழிஞ்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற காலத்துல தான் யாஜூஜ் மாஜூஜ் வருவாங்க. எனவே இதுக்கு பின்னால வரக்கூடியதெல்லாம் பெரும் அடையாளங்கள் எல்லாம் இதோட தொடர்பட்டதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவருடைய காலம், அவர் செய்யக்கூடிய பணிகள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகள பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹீஹான ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் புரிந்து பின்பற்றுவதற்கும், இமாம் மஹ்தியினுடைய நீதியும் நியாயமும் இந்த நாட்டில் உலகத்தில் நிலைநாட்டப்படுவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.